துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு ஒரு ஆன்மீக துளி. ஆனா இந்த ஆன்மீகம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஆன்மீக துளி. இந்த காலத்துல இந்த விஷயத்தை யாருமே எடுத்து சொல்லாத ஒரு ஆன்மீக பதிவு இது. முதல் முறையா இந்த கருத்தை நாம தான் வெளியிடுறோமோ அப்படின்ற ஒரு நினைப்பு எங்களிடம் உள்ளது. எது எப்படி இருந்தாலும் இந்த பதிவில் சொல்லப்படும் கருத்துக்கள் பிறர் மனதை புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்ல. நான் எனக்குள்ள ஏற்பட்ட சில நெருடல்களை உங்களிடம் ஷேர் பண்ணி இதிலிருந்து வெளியில வரலாமே அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பதிவு போடப்படுகிறது. ஒருவேளை இதிலிருந்து வெளியில வர முடியலன்னா அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கையாண்டு கொள்ளுங்கள். அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய பதிவு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பக்தி விஷயத்தில் சில நல்ல விஷயங்களை உள்ளே செலுத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு போடப்படுகிறது. இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டே வரனே அப்படின்னா இந்த பதிவுன ஒரு விஷயம் சொல்ல போறோம்னா, சமீபத்தில் ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டு முடிந்தது. இப்போ அந்த விநாயகரை கடல்ல கரைக்கிறதுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்போ பழைய காலத்துல விநாயகர் சதுர்த்தியில ஒவ்வொரு வீட்லயும் களிமண்ணான ஒரு விநாயகரை வாங்கி படைச்சிட்டு கும்பிட்டுட்டு மாலை நேரத்திலோ இல்லை ஒரு 3 நாள் வீட்டில் வச்சிருந்தோ அதில் குளம் குட்டை கடல்களில் கரைப்பது உண்டு. இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வந்து இப்போ 10 அடி சிலை 5 அடி சிலை இது மாதிரி ஒரு தெருவின் முனைகளிலும் ஒரு ஏரியாவிலும் ஒரு பெரிய பெரிய சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டு காட்சி பொருளாக வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி வைக்கப்படுற விநாயகர் சிலைகள் அது கடல்ல கரைக்கிறதுக்கு தண்ணியில கரைக்கிறதுக்குரிய ஒரு வஸ்துவாக இருக்க வேண்டும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படாம இயற்கையோடு கரையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சில அரசாங்க சட்ட திட்டங்கள் மூலமாக வகுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த விநாயகர் சிலைகள் காலப்போக்குல எப்படி மாறி போச்சுன்னா, இதுக்கு முன்னாடிலாம் விநாயகருடைய ஒரிஜினாலிட்டி, அதாவது பக்தி பூர்வமான ஆன்மீக விநாயகரை அப்படியே பல ரூபங்களில் வடித்திருப்பார்கள். தாமரைப்பூல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வேற பூல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தண்ணியில இருக்கிற மாதிரி வடிச்சிருப்பாங்க. இது மாதிரி புதுமைகளை புகுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் ஏற்படும் விநாயகரின் உருவங்கள் மனதிற்கு நெருடலை தர துவங்கிவிட்டது. உதாரணமா இப்போ கார்கில் விநாயகர் வந்தது, அதை நம்ம ரசிச்சோம். இப்போ சிந்தூர் விநாயகர், ஆபரேஷன் சிந்தூர், அதை குறிக்கும் வகையில் இராணுவ உடையில் விநாயகரை உடை போட்டு அவர் கையில் கன் துப்பாக்கியை கொடுத்து அப்படி ஒரு சிலை வடித்திருக்கிறார்கள். ஒருவேளை அது நாட்டு பற்று என்ற முறையில் லாஜிக்கா கூட அதை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்களுக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் சில நேரங்களில் தவறான முன்னுதாரணங்களுக்கு போய் அமைந்துவிடும். இப்போ இந்த இராணுவ விநாயகர் ஆரம்பிச்சு இப்போ கூலி பட விநாயகர் அப்படி ஒன்று வந்திருக்கிறது. அந்த ரஜினிகாந்த் டவலை கழுத்துல போட்டிருக்கிற மாதிரி அந்த விநாயகர் அந்த டவலை போட்டு ஒரு பெரிய சிலை வடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் புஷ்பா அந்த படத்தினுடைய விஷயத்தை பிரதிபலிக்கும் வரையில் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் மீறி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து ஒரு ஃபைல்ல கையெழுத்து போடுற மாதிரி வேஷ்டி சட்டையோட ஒரு விநாயகரை ஒரு கட்சியினர் வடிவமைத்திருக்கிறார்கள். அது தாவேகா கட்சி என்பது அறிந்ததுதான். நான் இதெல்லாம் காலப்போக்கில்
கட்சிகள் கூட இதில் இறங்கி அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விநாயகர் சிலை வடிவமைத்து கொண்டே போனால் இது எங்கே போய் முடியும் என்பது கவலையாக இருக்கிறது. நம்ம விநாயகரை பார்த்தவொடனே பக்தி பூர்வமா இருக்கணும். அந்த பக்தி சம்பந்தப்பட்ட விநாயகரை நீங்க எப்படி வேணாலும் வடிவமைச்சு போடுங்க. கீழே உபயம், எந்த கட்சி பேரை வேணாலும் போட்டுக்கலாம், எந்த அமைப்பு பேரை வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் விநாயகர் விநாயகராக ஒரிஜினாலிட்டியா இருக்கணும். இந்த விநாயகரை கொஞ்சம் கொஞ்சமா செதுச்சி தலமுத்திர விநாயகர் இது உடம்பு ஃபுல்லா மாறிக்கொண்டே வருகிறது. இப்படியே போனால் சில கட்சிகள் விநாயகரை தவறாக கூட பயன்படுத்த வேண்டி வந்துவிடும். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய சப்ஜெக்ட். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு வடிவத்துல அவங்க கட்சிக்காக விளம்பரப்படுத்துறதுக்காக விளம்பர மாடலாக விநாயகரை பயன்படுத்தி விடுவார்கள். சில வியாபார தனியார் நிறுவனங்கள் கூட பயன்படுத்த தொடங்கிவிடும். இப்போ வேஷ்டி கம்பெனி வேஷ்டி கட்டினா மாதிரி ஒரு பிள்ளையார போட்டா எப்படி இருக்கும்? புடவை கம்பெனி ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைய விநாயகருக்கு கட்டி அதை விளம்பரப்படுத்தினா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கூட பரவாயில்ல, லாஜிக்கா நல்ல துணிமணிகள் சொல்லிக்கலாம். ஜட்டி பனியனுக்கு விளம்பரப்படுத்தினா என்ன வருது? எப்படி தடுக்க முடியும்? சித்தி புத்தி விநாயகரை நாம் பார்த்திருக்கிறோம். ஜட்டி பனியனை பார்க்க வேண்டிய காலம் வந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. தயவு செய்து விநாயகரை அதனுடைய ஒரிஜினல் வடிவத்தில் வைத்து வழிபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் நல்லதா கெட்டதா என்பது வாசகர்களையாக உங்கள் பொறுப்பில் விட்டு விடுகிறேன். இப்படியே எந்த விஷயத்தையும் ரொம்ப லிபரல் கொடுக்க அது ஆபாசத்தில் தான் போய் முடியும். பேச்சு சுதந்திரம் இப்போது எந்த அளவில் ஆபாச பேச்சாக மாறிவிட்டது என்று அனைவருக்கும் தெரியும். பதவிகளை துச்சமாக மதிப்பவர்களை பற்றி கவலையே இல்லை, அப்படின்னு என்ன வேணாலும் பேசலான்ற காலம் வந்துவிட்டது. அதே மாதிரி ஆபாசத்தின் உச்ச எல்லையை இந்த விநாயகர் சதுர்த்தி அமைப்பு மாற்றிக்கொண்டே போய் அது எங்கே போய் முடியப்படுகிறது என்பது கவலையாக இருக்கிறது. ஏற்கனவே விநாயகரை வைத்து ஒரு அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மத அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியாமல் போனா இந்த விநாயகரை எப்படி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு வடிவமைச்சுக்கலாம்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? காலப்போக்குல நம்மளுக்கு ஒத்து வராத கருத்தோடு இந்த விநாயகரை பொருத்தி சிலை வடிவமைக்க விட்டால் அது என்ன ஆகும்? அது கோர்ட்டுக்கு போய் இந்த சிலை வைக்கலாமா, இந்த சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைகளை அல்லவா ஏற்படுத்தும். அதனால இந்த கடவுள் சிலைகளை வைத்து வழிபடும் போது அதனுடைய ஒரிஜினல் தத்துவங்களை, ஒரிஜினல் உருவங்களை சிதைக்காமல், கேலி செய்யாமல், நகைச்சுவை உணர்வு வராமல், காட்சி பொருளாக வைக்காமல் ஒரு எக்ஸிபிஷனாக போயிடுது இல்லையா? இப்போ விநாயகரை கையெழுத்து கும்பிடும்போது அந்த விநாயகர் தான் நான் கண்முன்னே தோன்றும் என்ற காட்சி பொருளாக இருக்கக்கூடாது. மியூசியத்தில் போய் விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கோயிலில் வழங்கக்கூடிய தெய்வங்களில் கோயில் சம்பந்தப்பட்ட புராண கதையில் உள்ள விநாயகர்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. 108 விநாயகர் தோற்றங்கள்லாம் இருக்கிறது. நிறைய கோயிலில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கோயில் வடிவங்களை, விநாயகங்களை நீங்கள் உருவங்களாக செதுக்கிக் கொள்ளலாம், அல்லது வடிவமைத்துக் கொள்ளலாம். உபயம் என்ற பெயரில் நீங்கள் யார் பேரை வேணாலும் போட்டுக் கொள்ளுங்கள், தவறில்லை. இந்த முன்னுதாரணம் இன்றைக்கு போர் சிந்தூர் விநாயகர் போட்டா மாதிரி, ஒரு முதலமைச்சர் விநாயகர் போட்டா மாதிரி, புஷ்பா விநாயகர் போட்டா மாதிரி, கோழி விநாயகர் போட்டா மாதிரி நாளை எந்த விநாயகர் எந்த வடிவத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாத புதிரான ஒரு புதிர். அதனால என்னை போன்ற ஆன்மீக அன்பர்கள் இந்த பக்தி எந்த விதத்திலும் சிதையக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த கருத்து உங்களோடு ஒத்து போனால் என்னோடு ஒத்துப்போங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை இது தப்பா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சரியான தீர்வுகளை என்னுடைய கமெண்டில் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை தங்களிடம் உரையாற்றியது உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி.